வடகொரியா ஒரு போர்க்கப்பலை தயாரித்ததா அல்லது வாங்கியதா என்று தெரியவில்லை. அதை அவசரமாக தன்னுடைய இராணுவத்துக்கு பயன்பாட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த வடகொரியா 5000 டன் எடையுள்ள அந்த கப்பலை நீரில் இறக்கின்ற பொழுது அது சரிந்து குடை சாய்ந்து விட்டது. வண்டி குடை சாய்ந்து விட்டது. இதுபோல் பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு போர்க்கப்பலை எப்படியாக அதை நீரில் இறக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர் வலுவாக அருமையாக அதை இறக்கி இருக்கிறார்கள். ஒரு சூப்பரான தரையிறக்கம் இதுதான். ஆனால் வடகொரிய அதிபர் ஐயா சீக்கிரமாக இறக்கி சாதனையாக கையை தட்டி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் சாதனை அல்ல, வேதனையாகவே அது அமைந்து விட்டது. கப்பல் கடலுக்குள் குடை சாய்ந்து விட்டது. அதை மீட்க அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இல்லை என்றால் அந்த கப்பல் இறக்கின்ற அந்த இன்ஜினியர்கள், அதாவது அவர்கள் பொறியாளர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொள்ள அவர் ஆர்வமாக இருப்பதாக தெரிகின்றது. ஏனென்றால் இது ஒரு பலத்த அவமானமாகிவிடும் என்பதனால் அவர் என்ன செய்திருக்கிறார், கலக்கம் கொண்டிருக்கிறார். ஆகவே இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரால் அதை ஃபுல்லாக மூடியிருக்கிறார். ஏனென்றால் சேட்டலைட் தொலைக்காட்சிகள் தெரிந்துவிடும் அல்லது சேட்டலைட்டில் பார்த்து விடார்கள் என்று அதை பார்த்துருக்கார். ஆனால் அதை மறைக்க முடியாது என்பதால் அவரே ஐயா கப்பல் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரே என்ன செஞ்சிட்டார், பேட்டி கொடுத்துட்டார். இனிமேல் விஷயத்தை மறைக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ அதை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீட்கிறதுக்கு எப்படியும் 2-3 மாதம் ஆயிரம், உடனே முடியாது. அது என்ன செய்ய போகிறாங்க தெரியல. இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு செயல் நடந்திருக்கிறது. அது குறித்த தகவல் இது.